மகா வீட்டில் இருக்காங்க. மகாவை தேடி தாத்தா பாட்டி 2 பேருமே மகா வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே உள்ளே கூப்பிடுறாங்க. வாங்க தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்போ பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. தாத்தாவும் ஃபீல் பண்ணுறாரு. என்னம்மா மகா நீ இப்படி இங்கே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ வீட்டுக்கு வா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூப்பிடுறாரு. இல்லை தாத்தா, நான் இவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருந்திருக்கேன், இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னா அப்போ என் மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? நான் அந்த வீட்டுக்கு இப்போ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இல்லைம்மா நீ இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கூப்பிடுறாங்க. இல்லை பாட்டி, கண்டிப்பாக நான் வரமாட்டேன். நான் இங்கே இருந்தால் வந்து என்னை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் இங்கே கூட இருக்க மாட்டேன், சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாம்மா வேண்டாம், நீ அப்படிலாம் எதுவுமே பண்ணிடாத, நாங்கள் இனிமேல் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டோம், சரியா, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே அங்கேருந்து போகிறாங்க. மகா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே ஐயோ இப்படி சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன் மகா நீ இப்படி பண்ணுற, வயசானவங்க வந்து கூப்பிட்டா இப்படி தான் கஷ்டப்படுத்தி அனுப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னோட கஷ்டத்தை மட்டும் நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா உள்ளே போகிறாங்க. அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜலக்ஷ்மி இங்கே எல்லாருமே பார்க்குறாங்க. தாத்தா பாட்டி 2 பேருமே உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே கேட்குறாங்க, என்னாச்சு மகா வராளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவுமே பேசாத நீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு தாத்தா உட்கார்றாரு. பாட்டியும் உட்கார்றாங்க. என்ன சொன்னாமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி தாத்தா பாட்டி 2 பேர்கிட்டையுமே கேட்குறாங்க. அப்போ தாத்தா சொல்கிறாரு, அங்கே என்ன நடந்தது தெரியுமா, கோடீஸ்வரி சொல்கிறா, இந்நேரம் அவங்க பொண்ணாக இருந்திருந்தா இப்படி அமைதியாக விட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கேட்குறா. இப்போ நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இது எல்லாத்துக்குமே காரணமே நீ தானே, நீ எதுக்காக ஒரு மருமகளாக கூட அவளை நடத்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அங்கே வந்து அப்படி ராஜலக்ஷ்மி வெளியே வராங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாரு, மகா மட்டும் இன்னைக்குள்ளே வீட்டுக்கு வரல, கண்டிப்பாக நாளைக்கு நீயும் நானும் சேர்ந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மகா வீட்டுக்கே போயிட்டு அங்கேயே நம்ம தங்கலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே ராஜலக்ஷ்மி அப்படின்னு நின்று கேட்டுட்டு இருக்காங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது மகாவுக்கு ஃபோன் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னதையே யோசிச்சு பார்க்குறாங்க. ஃபோன் எடுத்து பண்ணுறாங்க. மகாவும் ஓடி போய் எடுக்கிறாங்க. ஐயோ அத்தை பண்ணுறாங்களே ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் பேசவே இல்லை. ராஜலக்ஷ்மி அப்படியே அமைதியாக இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே மகா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு அத்தை, உடம்பு சரியில்லையா, ஏதாவது ஏன் ஃபோன் பண்ணீங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா, என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ராஜலக்ஷ்மி அப்படியே அமைதியாக இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. என்னாச்சு அத்தை, ஃபோன் பண்ணாங்க, எடுத்தால் எதுவுமே பேச மாட்டாங்க, கட் பண்ணுறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ராஜலக்ஷ்மி யோசிக்கிறாங்க, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. வந்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் இங்கே இருக்க போகிறது இல்லை, நான் போயிட்டு மகாவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர போகிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ எதுக்காக போகிற, நீயும் போயிட்டா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மகா இல்லாமல் நான் அந்த வீட்டுக்குள்ளே காலை வைக்கவே போகிறது இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி கௌதம் எல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் இங்கே பேசவே கூடாது, வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அழகி நல்லா பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சொல்கிறாரு. போயிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. மகா வீட்டுக்கு உள்ளே போன உடனே என்ன நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏம்மா நான் வரக்கூடாதா, மகாவுக்கு மட்டும்தான் பிரச்சனையா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு ஒரு தெரியுமா, சூர்யா தப்பு பண்ணிட்டாருன்னு நீ நினைக்கிற, ஆனால் கௌதம் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு தெரியுமா, அவர் கூட நான் மட்டும் வாழணுமா, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஏன் மகா வந்தால் மட்டும்தான் வீட்டில் இருக்கணுமா, என்ன நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே ராஜலக்ஷ்மி வராங்க. எல்லாருமே பார்க்குறாங்க, என்ன இவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ரொம்ப திமுறாக வந்தது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க. கோடீஸ்வரி எல்லாருமே வந்து அப்படியே நிற்கிறாங்க. மகா எல்லாருமே பார்க்குறாங்க. உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. வாங்க அத்தை வாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே வந்தவொடனே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மகாவை கூப்பிடுறாங்க. ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனவொடனே சொல்கிறாங்க, இங்கே பாரு மகா, என் பையன் தப்பு பண்ணலைன்னு நான் சொல்லலை, தப்பு பண்ணியிருக்கான், ஆனால் நீ இங்கே வந்து இருக்கிறது ஒரு முடிவு இல்லை, நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. இல்லை அத்தை, இங்கே பாரு மகா, நான் சொல்கிறது நீ கேட்பியா கேட்க மாட்டியா, கண்டிப்பாக நீ வீட்டுக்கு வர, சூர்யாவோட தப்பு இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக நீ கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இப்பயே கிளம்பி என் கூடயே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்லை அத்தை நான் வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, கண்டிப்பாக நீ வந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. நான் வரேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ராஜலக்ஷ்மி பார்க்குறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. ஏதாவது வேணுமா சம்மந்தி, குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் சும்மா தான் வந்தேன் மகாவை பார்க்கறதுக்காக, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி அங்கேருந்து போகிறாங்க. அப்போ கோடீஸ்வரி கேட்குறாங்க, என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வீட்டுக்கு வர சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதை தான் நாங்கள் இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தோம், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க, இங்கே பாரு, அத்தையே வந்து உன்னை கூப்பிட்டுருக்காங்க, நீ வீட்டுக்கு வரத்தான் நல்லா இருக்கும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரா இல்லையா, எல்லா உண்மையை நான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டு தான், நீ போயிட்டு அங்கே என்ன நடக்குது நீ ஃபஸ்ட்டு எல்லாமே கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ஐஸ்வர்யா எல்லாருமே சொல்கிறாங்க.
சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாருமே சேர்ந்து வீட்டில் பார்த்தோன்னே சந்தோஷப்படுறாங்க.